வணக்கம் வணக்கம் எனது ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே மற்றும் மாணவர்களே. இடைவெளிக்கு பின்னர் சந்திக்கிறோம். நிறைய விஷயங்கள் என்னுடைய வீடியோக்கள் 1000 வீடியோக்களில் நிறைய போட்டிருக்கேன். தெளிந்த உண்மைகளை மட்டும் பேசியிருக்கேன். இதெல்லாம் பொய் அப்படின்னா இருக்கிற மற்றதெல்லாம் உண்மைன்னு பேசியிருக்கேன். உண்மைகள் என்னங்கிறத அது வருஷக்கணக்கில் பாடம் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அது வேறு. சொல்லப்பட்டது என்ன, நமக்கு இப்போ நடந்து கொண்டிருப்பது என்ன ஜோதிடத்தில் அப்படின்னு அந்த வரிசையில் பார்க்கும்போது 3 நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியாவின் எஃப்எம் மேடம் வந்திருந்தாங்க. அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருந்தப்ப கலந்துரையாடல் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த அரசியல் தன்மை உடையவங்க. அதில் இங்கே இருக்கக்கூடிய விஐபி மனிதர்களை கலந்துரையாடலில் கலக்க வச்சு பேசினாங்க. நமக்கு தெரியும் கலந்துரையாடல் அப்படின்னாலே அது புதனுடைய மீட்டிங்காக இருக்கும் அப்படின்னு. புதன்னாலே நம்ம எல்லாரும் சொல்லுவோம் நகைச்சுவை கலந்த, அது ஒரு அழகான செய்திகளை அறிவுபூர்வமாக கொண்டு போகக்கூடிய கலந்துரையாடலை தான் அது இருக்கும். கலந்துரையாடலே அதுதான். ஒரு பெரிய மனிதர், இன்னொரு பெரிய மனிதர், இருவரும் பேசிக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள். அது காதுக்கு கேட்க இனிமையாகவும் இருக்கணும். அப்போ தான் கலந்துரையாடல் ஒரு அழகான நிகழ்வாக போகும். அப்படித்தான் இந்த நிகழ்வு நடந்து சூப்பராக முடிஞ்சிருக்கு. அட்டகாசமான நிகழ்வு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேடம் அழகாக கேட்குறாங்க. நான் பேசுகிற தமிழ் புரியுதான் எஃப்எம் மேடம். அதுவே அவங்க தன்னை அழகாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஒருவேளை இவங்க இருக்கிறவங்களுக்கு புரியாத தமிழாக இருக்குமோ அப்படின்னு. அதுவே நல்லா இருக்குது. தன்னிலை விளக்கங்கள் ரொம்ப அழகான விஷயம். அவங்களுடைய 140 கோடிக்கு மக்களுக்கு அவங்க தான் எஃப்எம். அழகாக உட்கார்ந்து நிறைய செய்திகளை சொல்கிறாங்க. இருக்கட்டும். அவங்க யார்? குரு ப்ளஸ் சூரியன். அந்த குரு நிதி மந்திரி அப்படிங்கிறவங்க குருவாகவும், அவங்க அரசியலின் தலைமை பீடத்தில் இருக்கிறதுனால அவங்க சூரியனாகவும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அட்டகாசமான ஒரு நிகழ்வு நடந்தது. அங்கே எனக்கு சாரை தெரியும், அன்னபூர்ணா சீனிவாசன் சார். ஒரு 2-3 தடவை சந்திச்சிருக்கிறேன். அற்புதமான மனிதர், தங்கமான மனிதர், ரொம்ப எச்சரிக்கை உணர்வுடன் கூடிய செயல்படக்கூடிய ஒரு அட்டகாசமான மனிதர். அவங்க 2 பேரும் பேசும்போது அவர் வாய்ப்பு வரும்போது அவர் தன்னுடைய சொல் குறை சொல்லக்கூடிய விஷயமாக இருந்துடக்கூடாது. ஏன்னா குறை சொல்பவர்கள் சனி, அதை சரி பண்ணுறவர் சூரியன் அப்படின்னு சொல்லுவான். அவன் தான் அரசன், இவன் ஆண்டான் அடிமை கொஸ்டின்னு சொல்லுவோம் சனியனை. குறைகளை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது சரியாக இருக்காது கலந்துரையாடலில். ஏன்னா கலந்துரையாடல்னாலே புதனுடைய ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்கணும். நகைச்சுவை கலந்த அமைப்புன்னு அவர் அழகான நகைச்சுவையுடன் ஒவ்வொரு செய்தியவும் மேடத்துக்கு சொல்கிறார். அது அவங்க தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை அழகாக கொஞ்சம் எளிமையாக புரிய வைப்போம்னு நகைச்சுவை கலந்து அழகாக வெளிப்படுத்துகிறார். ரொம்ப அட்டகாசமான ஒரு வெளிப்படுத்துதல். அதை நம்ம வீடியோக்கள், இவங்க அனுப்பிச்ச வீடியோக்களில் பார்க்குறோம். அதுக்கு மேடமும் அமைதியாக கேட்டுட்டு அவங்கள சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுட்டு. ஏன்னா அவர் சார் பேசும்போது சீனிவாசன் சார், அவங்க எம்எல்ஏ மேடம் வானதி மேடம் எஃப்எம் மேடம் குரு ப்ளஸ் சூரியன்னா, எம்எல்ஏ மேடம் சனி ப்ளஸ் சூரியன். அரசியலில் இருக்கிறாங்க. சனின்னா மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய எம்எல்ஏ. ரொம்ப அற்புதமான மனிதர்கள். எல்லாருமே நமக்காக தொண்டாற்றக்கூடிய ஒரு அற்புத மனிதர்கள். அங்கே இவங்க அவங்க பேரையும் அழகாக எடுத்து நகைச்சுவை கலந்து நன்றாக பேசக்கூடிய விஷயம். சில விஷயங்கள் அது கோர்வைக்காக, கவிக்கு பொய்யழகுன்ற மாதிரி, அந்த நகைச்சுவை பெற்ற பேச்சாற்றலுக்கு அது நடந்ததா நிகழ்ந்ததா அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளே போகாமல் அவர் சொல்வதில் இருக்கக்கூடிய அழகான எடுத்துக்காட்டுடன் கூடிய அந்த பேச்சு இருக்கு இல்லையா, திறமையான பேச்சு. அவர் சனி தான் சொல்கிறார், சனியனுடைய இயல்பை தான் வெளிப்படுத்துகிறார். ஆனால் புதன் ப்ளஸ் சனியாக வெளிப்படுத்துகிறார் தன்னை. ரொம்ப அட்டகாசமான விஷயம். நகைச்சுவையாக சொல்லும்போது புதனாக, குறை சொல்வதனால் சனி. அதை அவங்க அழகாக கேட்டுக்கிட்டு ஓகே இதை எப்படி பண்ணணுமோ அதை கவுன்சிலில் வச்சு பண்ணணும்ட்டு அந்த மேட்ரு முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு இனிதாக அந்த ஒரு விஷயம் செய்து அழகாக முடிஞ்சிருக்கு. அற்புதமான செயல். அது முடிந்த பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, சரியான புரிதல்
அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே நம்மளுடைய மீடியாக்கள் தகவல் ஒளிபரப்பு தகவல் வந்து எப்படி போச்சுன்னு தெரியலை. புரிதலை அது வேறு மாதிரி கொண்டு போயிடுச்சு. அவர்களுக்கே உள்ள பாணியில் கொண்டு போனாங்களா, இல்லை அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க உண்மையிலே புரியாமல் பேசுனாங்களா, இல்லை புரிந்து சொன்னாங்களான்னு தெரியல. வெளியே இருந்து பார்க்கக்கூடிய நமக்கு எளிமையாக புரியுது, இது சனி புதனுடைய விளையாட்டு, இப்படித்தான் இருக்கும். அவங்க வந்து குரு ப்ளஸ் சூரியன், அவங்க எப்பயுமே நகைச்சுவையை விரும்பக்கூடிய மனிதர்கள். ஏன்னா எல்லா நேரமுமே டென்ஷனில் இருப்பாங்க. இந்த மாதிரி நேரங்களில் தான் நகைச்சுவையை விரும்புவாங்க. அவங்க அழகாக தன்னுடைய குறைகளை நகைச்சுவை கலந்து அழகாக சொன்னார். அதை ஒரு சிலர் கூட என்ன கோவையின் குசும்புன்னாங்க. ஒரு எஃப்எம் முன்னாடி குசும்பு பண்ண முடியுமா நம்மளாலெல்லாம்? அது எவ்வளவு பெரிய பதவி. எந்த ஆளாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது அந்த போஸ்ட் எவ்வளோ பெரிய போஸ்ட். சூரியனும் குருவும் சேர்ந்த பெரிய 140 கோடி மக்களின் தலைவனாக இருக்கக்கூடிய அமைப்பு அவங்க. என்ன அப்படி அவங்க சீனிவாசன் அப்படிலாம் அவர் ரொம்ப அற்புதமான மனிதர். அவருடைய பேச்சை கேட்கும்போது பார்த்தா சனி புதன் அழகாக எடுத்து வைக்கிறார், நகைச்சுவை கலந்து. அப்படி தான் அது அழகாக போச்சு. மீடியாக்கள் பாருங்கள், அவர் கோவையின் குசும்புடன் பேசினார். அதை விட ஒருத்தர் என்ன சொல்லிட்டாருன்னா, 2.25 நாள் அந்த கட்சி சார்ந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம், நாள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். சந்திராஷ்டமம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது, யாருக்குமே கிடையாது. அவங்க நடந்த நிகழ்வுகள் வந்து ஒரு மிக சாதாரணமான ஒரு அழகான கலந்துரையாடல் நடந்து முடிஞ்சது. அதுதான் உண்மை. என்ன பண்ணிட்டாங்க, இந்த மீடியாக்களுடைய அவங்களுடைய புரிதல், சரியான புரிதல்லாம் அவங்கள்ட்ட இருக்குமான்றது தெரியலை. அவங்க என்ன புரிஞ்சு அப்படியே இவர் ஏதோ இது பண்ண மாதிரி, அவங்க ஏதோ பிரச்சனையான மாதிரி பரவி அது இந்தியா முழுவதும் பரவுது. ஏன்னா அவர் முன்னாடி பேசுனது வந்து எஃப்எம், இந்தியன் எஃப்எம், யூனியனுக்குடைய தலைவியாக இருக்கக்கூடிய எஃப்எம்கிட்ட பேசுகிறாரு. அவர் அப்படி இல்லாமல் பேசுவாங்க. இவங்க அதை கிளப்பி விட்டு பிரச்சனையாக்கி அது கொண்டு போகுது. அது கொண்டு போனோடனே மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய பெருந்தன்மை, இவங்க கூப்பிட்டாங்களோ வந்தாங்களோ போனாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது மிரட்டினாங்க வச்சாங்க, அதுக்கெல்லாம் நம்மளாம் பார்க்காதவங்க எதுவுமே நம்ம பேச முடியாது. அங்கே அந்த நிகழ்வுகளுக்கு வேலை இல்லை. ஒரு எஃப்எம்முக்கு எந்த தலைக்குனிவும் நம்மால் வந்துடக்கூடாது. இந்த மீடியாக்கள், புதன் தானே மீடியா, அவன் வேறு எந்த கூட்டமும் கிடையாது. புதன் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடித்து விடுவான். யூக பலம், அது யூகத்தினுடைய தன்மையில் போகும். அவங்களும் நாங்கள் யூகித்து தான் சொன்னோம், நேரில் பார்க்கல என்று போயிடுவாங்க. இருக்கலாம் பார்க்கலாம்ட்டு அது புதனுடைய ஒர்க்கு பண்ணிட்டாங்க. சார் போய் அழகாக அது ஒரு பெருந்தன்மையுடன் அவர் பாட்டுக்கு மன்னிப்பு, தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கங்கன்ட்டு போயிருப்பார். இந்த வீடியோவை எடுத்து இவங்க வெளிப்படுத்துறது வந்து என்ன, ஒரு நாள் முழுவதும் எஃப்எம்மை வந்து சங்கடப்படுத்துகிறப்ப அவர் பேசுனதில் ஒரு வீடியோ போடுறதுல தவறும் இல்லை. அது சரிக்கு சரி. இதெல்லாம் வந்து அரசியல் விளையாட்டுகள். இந்த அரசியல் விளையாட்டில் யார் ஜெயித்தது, சனியனா புதனா அப்படின்னு பார்த்தா புதன் தோற்று போய் சனியை ஜெயிச்சிட்டான். கடைசியில் சார் போய் ஒரு மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அது என்ன ஆயிடுச்சு, தவறுதலாக இருந்தால், ஏன்னா அவர் தவறாக ஒன்றும் பேசுன மாதிரி தெரியலை. ஏன்னா அவருடைய குறையை அவர் எடுத்து சொல்கிறார், நகைச்சுவை கலந்ததுடன் ஒரு அற்புதமான வெளிப்பாடு. இருந்தாலும் இதை ஊதி பெரிதாக்கினது புதன். அந்த புதனை சரி பண்ணணும்னா சனிக்கிட்ட போனால் தான் சரி பண்ண முடியும். புதனை வந்து வேறு எந்த ரூபத்திலையும் சரி பண்ண முடியாது. சனிகிட்ட போனார், அவர் சரி பண்ணிட்டார், அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆக இந்த கலந்துரையாடல் எப்படி வெற்றி பெற்றது, முதல்ல வெற்றி பெறும்போது புதனாக வெற்றி பெறுது, அது அழகாக முடிஞ்சு போயிடுது. அதனுடைய வெளிப்பாடுகள் புதன் பயங்கரமாக ஊதி வேறு மாதிரி கொண்டு போய் அதை ராகுவாக மாற்றி செவ்வாயாக மாற்றி என்னென்னமோ மாற்றக்கூடிய அடிப்படைக்கு அதை தூக்கிட்டு போன உடனே என்னவாகுது, சனி இருக்கிறதுலையே உங்களுக்கு தாழ்மை உணர்வுடன் கூடியது டக்குன்னு சனியாக மாறி பிரச்சனையை முடிஞ்சது. அந்த பிரச்சனையை முடிஞ்சதையும் அவங்க அரசியல் பண்ணுறாங்க, அது நமக்கு தெரியாதுங்க. நடந்த வெற்றி யாரானா சனி வெற்றி பெற்றான். இதில் இந்த புரிதல் என்பது ரொம்பவும் ஏன் தவறாக புரிதலாக போகிறது, ஏன் தவறாக புரிதல், உண்மையிலே அவர் தவறாக பேசியிருந்தால் அந்த நேரத்தில் அவங்க கேட்டுருவாங்க. அதெல்லாம் கிடையாது, ஆசியமாக எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் அது முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப நடந்ததை பார்க்குறப்ப இந்த சனி புதன் இவங்க இந்த குரு சூரியன் அது ஒன்று செய்வாங்க பவர். அடுத்தாப்பில் சனி சூரியன் எம்எல்ஏ அது ஒரு பவர். இவர் சனி புதனாக மாறி சனியனாக அழகாக வெளிப்படுத்தும் போது நம்ம பார்க்குற காட்சிகளில் ரைட் நடந்த வரைக்கும் சரி, மற்றது எல்லாமே அது அரசியல் தன்மை அப்படின்னு ஒரு உணர்வு போகுது. இப்போ இந்த புரிதல் ஏன்னா மேடமும் முதல்ல எஃப்எம் மேடம் கேட்குறேன், புரியுதா. இந்த புரிதல் என்பது எந்த பிளானட்டு,
புதன் தான். முழுமையாக புதனுக்கே புரிதல் உடையது. அந்த புரிதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு நண்பர் ஒருத்தர் நம்மளுடைய பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுறார், சுந்தரபாலுன்னு சொல்லி. அவர் மாமாக்குடி அல்பாசின்னு சொல்லி அவர் பேரில், புனை பேரில் புரிதல் பற்றிய புரிதல்கள்னு ஒரு நூல் வெளியிடுறார். இதை கொண்டாந்து என்கிட்ட படிக்க கொடுத்தார். நான் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன். புரிதல் பற்றிய புரிதல்கள் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் எளிமையாக புரிதல் எப்படி போகுது, அது எப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஒரு சொல்லை ஒரு மொழியை அப்படின்னு அழகாக பிரித்து பார்க்குறப்ப தான் தெரியுது பல்வேறு வகையில் புரிகிறதுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன. மேடம் ஆரம்பிக்கும் போது எஃப்எம் மேடம் புரியுதான்னு ஆரம்பித்தாங்க. கடைசியில் புரியாமலே கொண்டு போய் இதை எங்கெங்கேயோ திசை திருப்பி விட்டாங்க பாருங்கள். அது தாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல். அது வேறு. இந்த புரிதல் பற்றிய புரிதலை படித்த பின்னாடி தான் ஆகா நடந்த நிகழ்வுகளும் அந்த மாதிரி தான் இருக்குது. புரிதல்கள் வேறு வேறு மாதிரி புரிதல்கள் போயிடுச்சு, வேறு வேறு மாதிரி எண்ணங்களுக்கு கொண்டு போயிடுச்சு. உண்மையிலேயே இந்த புக்கை படித்த பின்னாடி தான், இந்த புக்கு இவர் தான் முத எழுதியிருக்கிறார் தமிழகத்தில், உலகத்திலேயே தமிழகத்தில் இவர் தான் எழுதியிருக்கிறார். புரிதல் பற்றிய புரிதல்கள் அற்புதமான ஒரு அட்டகாசமான நூல். நீங்கள்லாம் வாங்கி படித்து பாருங்கள். 10 தடவை படிக்கணும் புக்கை. அப்போ தான் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எப்படியெல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிறோம், அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, எப்படி சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. புரிதல் சரியில்லாத ஒரே காரணத்தினால் அங்கு புதன் தோற்கடிக்கப்பட்டு கடைசியில் இந்த கலந்துரையாடல் நிகழ்வு சனியினால் முடிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே சங்கடமாயிடுச்சு. இது புதனுடைய கலந்துரையாடலையே போக வேண்டிய விஷயம் சனியினால் முடிக்கப்பட்டு அது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா சங்கடங்கள். கேட்டாலும் சங்கடம், கொடுத்தாலும் சந்தனம், பார்த்தாலும் சங்கடம், இப்படி நடந்து முடிஞ்சு போச்சு. ஒரு சனியனை சாதாரணமாக பேசக்கூடாது. சனியனை பேசணும் என்றால் சாதாரணமாக அதை சனி மாதிரியே பேசிட்டு விலகி இருக்கணும். விலகி இருந்தோம்னா மற்ற பிரச்சனைகள் எதுவுமே வராது. எப்போவுமே குறை சொல்லணும்னா குறை மாத்திரம் சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம், அந்த குறைக்கு நிறை காண்போமா காண மாட்டாமான்ற முடிவுக்கு போயிருப்போம். அவருடைய பெரிய மனிதர் சீனிவாசன் சார் ரொம்ப அற்புதமான மனிதர். அவர் கொஞ்சம் பெரிய இடத்துல நின்று பேசுகிறமேன்னு பேசியிருப்பார். புதனுடைய பேச்சில் அது எவ்வளவு தவறுதலான புரிதலாக கொண்டு போய் இவ்வளவு பெரிய நிகழ்வுகளை தமிழகத்தில் நிகழ்த்தி காமிச்சிருக்கு. இதுதான் பிளானட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். எப்பயுமே நம்மளுக்கு அந்த நகைச்சுவை கலந்த பேச்சுக்கு புதன், ஆனால் குறை சொல்வதால் சனி. மேடமும் அவங்க குரு சூரியன் பக்கத்திலே நெருங்க முடியாத மாமனிதர்கள். இந்த மாதிரியான அமைப்புகளை எப்படியெல்லாம் இந்த ஊடகங்கள் தவறுதலாக புரிந்து தவறுதலாக செய்திகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு. இது இயல்பு. உங்கள் பார்வைக்கு அப்படி தெரியுதுங்க, எங்கள் புரிதலுக்கு இப்படி புரியுதுங்க. எங்கள் புரிதல் இப்படி இருக்குங்க, ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோன்னு இந்த புரிதல்கிற அந்த புதனுடைய அமைப்பை எப்படி 5ஆம் பாவமும் புரிதலும். 5ஆம் பாவத்தினுடைய தலைவன் புதன் தான். அவன் தான் பல்கி பெருகி பார்ப்பான். தவறான எத்தனை புரிதல்களால் நிகழ்ந்திருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே நல்ல நூல். இதை படித்ததுனாலேயும் ஒரு 2.25 நாள் சந்திராஷ்டமம்னு ஒரு ஊடகவியலால் சொன்னதுனாலேயே அதெல்லாம் கிடையாது. நிகழ்வுகள் சனியினால் முடிக்கப்பட்டதால் அதை இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். நல்ல ஒரு ஜோதிட தகவல். எல்லாருமே மாமனிதர்கள். நமக்கு ஒன்றும் யாருமே நமக்கு தெரியாது. அரசியலெல்லாம் நம்ம பற்றி பேச முடியாது. இந்த மாமனிதர்களுடைய கலந்துரையாடல் பேசினதுனால ஒரு பொது மனிதராக எங்களுடைய அன்னபூர்ணா சீனிவாசன் சார் வந்ததுனால ரொம்ப பெரிய மனிதர்கள், நல்ல கடின உழைப்புகள், எத்தனையோ விஷயங்களை இந்த மக்களுக்கு. எஃப்எம்லாம் எவ்வளோ பெரிய பதவி, சாதாரண பதவிகளா அதெல்லாம், மிக பயங்கரமான பதவி. ஒரு எம்எல்ஏ பதவி, அவங்க மேடம், எல்லாமே பெரும் பெரும் பதவிகள். பட் சனியனுடைய சிறிய விளையாட்டு எல்லாரையுமே சங்கடத்துலையும்